ஹலோ கைஸ். ஸோ கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு படத்தை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் கடைசியில் வந்த பிரம்மாண்டமான ஃபைட்டான ரெட் ஹல்க் vs கேப்டன் அமெரிக்கா, இந்த ஃபைட்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து இந்த ஃபைட் எப்படி கிக் ஆஃப் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம லீடர் வந்து கேப்டன் அமெரிக்கா கிட்டத்தட்ட சரண்டர் ஆகிற மாதிரி தான் வந்திருப்பார். ஸோ அப்போ கேப்டன் அமெரிக்கா வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், நீ வந்து நினச்ச எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு, உன் ப்ரெடிக்ஷன் எதுவுமே நடக்கலை, ராஸ் வந்து கோவம் பண்ணல, எதுவுமே எல்லாமே சுமூகமாக முடிஞ்சிருச்சு, நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி நம்ம கேப்டன் அமெரிக்கா சொல்ல, நீ இன்னும் ஜெயிக்கல, நீ இப்போ சாக போகிற அப்படின்ற மாதிரி ஒரு வார்னிங்கை கொடுத்துட்டு லீடர் வந்து சரண்டர் ஆகிட்டு போயிடுவார். அப்போ தான் கேப்டன் அமெரிக்காவுக்கு வந்து அந்த விஷயமே புரிய வருது. தண்டர்போல்ட் ராஸுக்கு இப்போ வந்து ஆபத்து இருக்குது அப்படின்றது தெரிஞ்சு அவருக்கு இடத்த நோக்கி நம்ம கேப்டன் அமெரிக்கா வேகமாக போகிறாரு. ஸோ அந்த சேம் டைம் தண்டர்போல்ட் ராஸ் அவங்க வந்து ப்ரெஸ் மீட்டில் பேசலாம்னு சொல்லி வரும்போது அந்த இடத்துல தண்டர்போல்ட் ராஸும் லீடரும் பேசிக்கிட்டு அந்த லீக்கடு ஆடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஆகிட்டு இருக்குது. ஸோ அதை கேட்ட எல்லா இன்டர்வியூவர்ஸும் அது எல்லாத்தையுமே கேட்டுட்ருக்காங்க. அந்த எல்லா மீடியா பார்ட்னர்ஸ், சோஷியல் மீடியா பார்ட்னர்ஸ் எல்லாருமே வந்து கேட்டுட்ருக்காங்க. அதை பார்த்ததுமே நம்ம ஏகப்பட்ட எல்லா ஆஃபீஸர்ஸ் அவங்க எல்லாருமே வந்து தண்டர்போல்ட் ராஸ் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு பார்க்குறாங்க. பட் ஆனால் தண்டர்போல்ட் ராஸ் நான் அங்கேருந்து வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி அடம் பிடிக்கிறாரு. அந்த டயத்தில் ஒரு செம்மையாக கோவம் வந்துடுது. அவர் கோவப்பட்டு ரெட் ஹல்கா உருமாறிறாரு. ரெட் ஹல்கா உருமாறி எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிட்டு இருக்காரு. அங்கேருந்து எல்லாருமே வந்து தப்பிச்சு ஓடத்தான் பார்க்குறாங்க. அந்த டயத்தில் கேப்டன் அமெரிக்கா வைப்ரேனியம் சூட்டு, வைப்ரேனியம் ரெக்கை, வைப்ரேனியம் ஷீல்டுன்னு சொல்லிட்டு எல்லாமே வைப்ரேனியத்தில் போட்டுட்டு வந்து சண்டைக்கு நிற்கிறாரு. ஸோ இங்கே தான் கேப்டன் அமெரிக்கா வர்சஸ் ரெட் ஹல்க் அப்படின்ற ஒரு மிக பிரம்மாண்டமான ஃபைட் வந்து பார்த்திங்கன்னா கிக் ஆஃப் ஆகுது. ஷீல்டை வச்சு அடிக்கிறாரு, வைப்ரேனியம் ரெக்கையை வச்சு அடிக்கிறாரு. எதுவுமே ரெட் ஹல்க் எதுவுமே பண்ணல. அங்கேருந்து ரெட் ஹல்க் உடனே அந்த பில்டிங்கெல்லாம் உடச்சி அது கிட்டத்தட்ட பில்டிங்கை அடித்து நொறுக்கியிருப்பார். அந்த ஏகப்பட்ட ஹெலிகாப்டர்ஸ்லாம் வந்திருக்கும். அது எல்லாத்தையுமே அதையும் அடித்து நொறுக்கி அங்கேருந்து அசால்ட்டாகவே தப்பிச்சிருப்பார். அங்கே தான் கிட்டத்தட்ட ஒரு பிரளயத்தில் அந்த மாதிரி பக்கத்தில் ஃபுல்லாக பற்றிக்கிட்டு எரியும். நம்ம ரெட் ஹல்க் அதில் கெத்தாக வந்து நிற்பார். அண்ட் அங்கேருந்து கேப்டன் அமெரிக்கா ரெட் ஹல்க்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் எல்லா இடமே வந்து ரொம்ப டேமேஜ் ஆகுதுன்றதை கண்டுபிடிச்ச கேப்டன் அமெரிக்கா அங்கேருந்து ரெட் ஹல்க்கை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி வேற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு. அந்த இடம் என்னன்னா பெட்டியும் தண்டர்போல்ட் ராஸும் அதிகமாக செலவிடக்கூடிய நேரமான அந்த இடத்துக்கு வந்து கேப்டன் அமெரிக்கா வந்து ரெட் ஹல்க்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அப்போதுலேருந்து வந்து கேப்டன் அமெரிக்கா கொஞ்சம் ஃபைட்டையும் தாண்டி பேசத்தான் ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. பட் ஆனால் அந்த டயத்தில் எதுவுமே ரெட் ஹல்க் கிட்டே ஒத்து வரல. அண்ட் அப்போ மீண்டும் ரெண்டு பேரும் மாற்றி அடிச்சுக்க நம்ம ரெட் ஹல்க் வந்து கேப்டன் கைகாலெலாம் உடச்சி அந்த வைப்ரேனியம் ரெக்கையை கிழிச்சு அண்ட் அதை உடச்சிடுவார். கிட்டத்தட்ட பிச்சு தூக்கி எறிஞ்சிடுவார். அந்த வைப்ரேனியம் ஷீல்டை வந்து தூக்கி எறிவார் பாருங்க. அதை வந்து ஒத்த கையில் நிறுத்தி கீழே டொப்புன்னு அடிப்பார். அதெல்லாம் கெத்தாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் இவர் வைப்ரேனியம் சூட்டோட பவர்லாம் வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணுவார். அது வந்து மிகப்பெரிய கொலாய்ட் ஆகிட் பண்ணி ரெண்டு பேருமே டவுன் ஆயிடுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் மீண்டும் ரெட் ஹல்க் கெத்தாக மீண்டும் டயர்டாக எந்திரிச்சு நிற்பார். அப்போ கேப்டன் அமெரிக்கா நம்ம கைகாலெலாம் உடஞ்சி கேப்டன் அமெரிக்கா எந்திரிச்சு மீண்டும் பேச தான் ட்ரை பண்ணுவார். அண்ட் இம்முறை ரெட் ஹல்க் வந்து சமாதானம் ஆயிடுறாரு. ஸோ வந்து ரெட் ஹல்க் எப்படி சுமூகமாக வந்து காம் டவுன் பண்ணி அவரை மீண்டும் தண்டர்போல்ட் ராஸாக மாற்றி அவரை ராஃப்டில் வந்து அடைச்சிருவாங்க. இதோடு இந்த ஃபைட்டு வந்து சுமூகமாக முடிகிற மாதிரி இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ வரைக்குமே இந்த கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு படம் செஞ்சுருக்கிற ஓப்பனிங் வீக்கெண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 192 மில்லியன் குளோபல், கிட்டத்தட்ட 200 மில்லியன் வச்சுக்கோங்களேன். 100 மில்லியன் ப்ளஸ் கிட்டத்தட்ட டொமஸ்டிக் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா கெயின் பண்ணியிருக்கு. 90 மில்லியன் ப்ளஸ் கிட்டத்தட்ட குளோபலாக வந்து கிடச்சிருக்கு உங்களுக்கு. ஸோ ஓவரால் 192 மில்லியன் ப்ளஸ், ரவுண்டாக ஒரு 200 மில்லியன் இப்போ வரைக்கும் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த படத்தை கிட்டத்தட்ட 70 மில்லியனுக்கே வந்து இவங்க எடுத்துட்டாங்க. பட் ஆனால் இதோடு சேர்த்து இதுக்கு முன்னாடியே நியூ வேர்ல்டு ஆர்டர்னு சொல்லி இன்னொரு படத்தையும் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 100 மில்லியன் கிட்ட பட்ஜெட்டில் வரும். அந்த படத்தை எடுத்து அதுக்கப்புறம் அந்த படம் நல்லா இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் ரீஷூட்லாம் போய் மீண்டும் இன்னொரு புது படமாக பிரேவ் நியூ வேர்ல்டை எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த படத்துக்கு அவங்க 180 மில்லியன் பக்கம் செலவு பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் அவங்க போட்ட காசு வந்து உங்களுக்கு இந்த ஓப்பனிங் வீக்கெண்டில் கிடச்சிருச்சு. ஸோ செகண்ட் வீக்கில் இது அப்படியே டவுன் ஆக போகுதா இல்லை இன்னும் வந்து கரெக்ட் ஆக போகுதா அப்படின்னு தெரில. ஸோ அதை வந்து பொறுத்து இந்த பார்த்தா தான் தெரியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.